அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிருந்து பேசுகிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம் அங்கே தான் இருக்கேன். கரும்புக்கு தான் ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம். ரெயின் ஹவுஸ் போட்டு ஒரு வருஷம் ஆக போகுது. கரும்புக்கு போட்டு இப்போ ஒரு மாதம் ஆகுது. ரெயின் ஹவுஸ் போட்டு ஒரு வருஷம் ஆக போகுது. இப்போ இந்த கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போட்டு இப்போ ஒரு மாதம் ஆக போகுது. ஸோ சும்மா பார்த்து போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்தது ஒரு ஃபீல்டை பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போட்டு ஒரு கரும்பு வெட்டிட்டாங்க. இப்போ ரெண்டாவது கரும்புக்கு ஓடிட்டுருக்கு. அதை தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. இது பார்த்திங்கன்னா ரெயின் ஹவுஸ் போட்டு ஒரு வருஷம் ஆக போகுது. இப்போ கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போட்டு ஒரு மாதம் ஆகுது. ஸோ கரும்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஏற்கனவே நாங்கள் கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போட்டு இப்போ கரும்பு வெட்டியாச்சு. ரெண்டாவது கரும்புக்கு ஓடிட்டுருக்கு இன்னொரு ஃபீல்டு, அதை பார்க்க போகிறோம். இது இப்போ கரும்பு போட்டு ஒரு மாதம் ஆகுது. ஸோ கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போடலாம். அதுக்காக தான் நாங்கள் மாதம் அந்த ஃபீல்டை இந்த 2 ஃபீல்டையும் நாங்களே நேரடியாக போட்டது. ஸோ அதில் இந்த 2 ஃபீல்டையும் மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு ஃபீல்டு கரும்பு வெட்டியாச்சு. இப்போ கரும்பு வெட்டி 20 நாள் 25 நாள் ஆகுது. இப்போ திரும்பி ஓசெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஃபீல்டு தான் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போடலாம் தாராளமாக. ஸோ நிறைய பேர் இன்னும் பயந்துட்டுருக்காங்க, கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போட்டால் நல்லா இருக்குமா, பாயுமா பாயாதான்னு. ஸோ நாங்களே நேரடியாக போட்டு ஒரு கரும்பு வெட்டியாச்சு. இப்போ ரெண்டாவது கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் ரெடி பண்ணி போட்டு விட்டாச்சு. அந்த ஃபீல்டில் அடுத்தது நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா மூணு கரும்புலாம் வெட்டிட்டாங்க. திருக்கோளூர் பக்கம் மணலூர்பேட்டை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டு ரெண்டாவது கரும்புக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது மாதிரி சங்கராபுரம் சைடில் பார்த்திங்கன்னா 2 கரும்பு வெட்டி 3வது கரும்புக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போடலாம், பயப்பட தேவையில்லை. ஸோ இன்னமும் ஒரு சில பேர் கேட்டுட்ருக்காங்க, பாயுமா பாயாதா, தண்ணி பாயுமா பாயாதான்னு. ஸோ கண்டிப்பாக தண்ணி தான் நல்லா பாயும். ஸோ கரும்பு வெட்டி 2வது கரும்பு போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ மட்டும் போடுறேன், நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வெங்காயமும் போட்டிருக்கோம். ஸோ வெங்காயம் ஊடு பேராக வெங்காயமும் போட்டிருக்கோம். ஸோ அது வெங்காயத்துக்கு ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம். வெங்காயம் கூட கரும்பு. ஸோ இந்த மாதிரி தான் 2 இன்ச் PVC பைப்பில் 4 கப்ளர் போட்டு சிங்கிள் சைடு போட்டிருக்கோம். ஸோ கரும்பு கூட ஊடு பயிராக வெங்காயம். ஸோ அதனால் கரும்புக்கெலாம் ரெயின் ஹவுஸ் பெட்டராக இருக்குது. ஸோ 4 அடி பார் போடணும். கரும்பு வைக்கிறது 4 அடிக்கு ஒரு லைன் கரும்பு வைக்கணும். 8 அடிக்கு ஒரு லைன் ஓசு போடணும். ரெயின் ஹவுஸு ஒரு கால் விட்டு ஒரு கால் ரெயின் ஹவுஸ் போட்டிங்கன்னா இப்போ 8 அடி கணக்காகும். இப்போ அந்த மாதிரி 8 அடிக்கு ஒரு லைன் ரெயின் ஹவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பாயும். ஏன்னாக்கா நம்ம மண் அணைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் ஹவுஸ் பள்ளத்தில் கிடக்கும். ஸோ இப்போ கிடக்கு பாருங்கள், இந்த ரெயின் ஹவுஸ் கிடக்கிற இடத்துல தான் பள்ளம் எடுப்பாங்க. ஸோ இந்த சைடு இருக்கிற மண்ணை இந்த கரும்புக்கும், இந்த சைடு எடுத்து இந்த கரும்புக்கும் அணைச்சிடுவாங்க. ஸோ அப்படியும் போது இந்த ரெயின் ஹவுஸ் கிடக்கிற இடம் பள்ளமாக போயிடும். அப்போ பள்ளத்தில் ரெயின் ஹவுஸ் கிடக்கும். அதனால் கரும்பு வெட்டும் போது ரெயின் ஹவுஸ் இழுக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை, அழகாக வந்துடும். ஸோ அதில் கரும்புக்கு தாராளமாக ரெயின் ஹவுஸ் போடலாம். இது 2 ஏக்கர். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் கரும்புக்கு போட்டிருக்கோம். அது வரைக்கும், அதுலேருந்து லாஸ்ட்டு இது வரைக்கும். அதே இப்போ போட்டு வெட்டிட்டாங்க பாருங்கள். 2வது கரும்புக்கு போட்டிருக்குது அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இப்போ உடனே வீடியோ எடுத்து போடுவோம். அது பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த இடத்துல ஒரு 4 ஏக்கர் அது. ஸோ அதுவும் மாதம் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தால் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்தது அந்த ஃபீல்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலத்தில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டும் இன்னொரு ஃபீல்டும். ஸோ கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போடலாம், பெட்டராக இருக்கும். ஈல்டு நல்லா கிடைக்கும். தண்ணி அது தேவையான தண்ணி ஒரு மணி நேரத்தில் தண்ணி நிற்கும். ஸோ அப்படின்னும் போது பெட்டராக இருக்குது. நம்ம எல்லா பயிருக்குமே ரெயின் ஹவுஸ் போட்டாச்சு.